நான் வந்து பொண்ணு இருந்த துக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியுமானு யாரு செஞ்ச பாவம் இது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிங்க. நடவடிக்கையில வந்து குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன். இது எந்த சாமி சேர்க்கிறது பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர இன்னைக்கு போற வீடியோவை நீங்களே பாருங்க. யானதே காஞ்சு போன கண்ணீர் எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அப்பதான் என்னுடைய பொண்ணு ஆத்ம சாந்தி அடையும். உள்ள வாசம் மறந்து போனதே அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. சமீபத்துல வரதட்சணை கொடுமையால விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட ரிதன்யாவுடைய திருமண வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க திருமணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு குழந்தை எவ்வளோ அழகா ரெடி ஆகுமோ அந்த மாதிரி அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த சிரிப்பு நம்ம எல்லாரும் இப்ப சுக்கு நூறா உடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பெண்மணி இப்ப நம்ம கூட இல்லை அப்படின்ற சோகம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அதை தொடர்ந்து இதுக்கு காரணமான அவங்களுடைய கணவர், மாமனார், மாமியார் இவங்க 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஒரு பக்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரிதன்யாவுடைய அம்மாவுமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியே சுக்கு நூறா உடைஞ்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இப்போ பலருடைய நெஞ்சங்களையும் சுக்கு நூறா உடைச்சிருக்கு. ரீன்ஸ் மேக்ஓவர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு போறாங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.